அசுர வளர்ச்சினா இவங்க தான் விஜய் சேதுபதி. நான் பார்த்து ஒரே டைம் 2 படம் பண்றேன். சூதுகவும் நம்ம தான் பண்றோம், எதிர்நீச்சல் நம்ம தான் பண்றோம். நான் எடுத்தது சூதுகவும் தான். நான் அப்படிலாம் சேர்ந்து சூதுகவும் தான் எடுத்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா நைட்டு ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கல. கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நான் போய் ஹெல்ப் பண்ணி அதை நான் எடுத்தேன். அன்னைக்கு நம்ம எடுக்கலன்னா எதிர்நீச்சல் அன்னைக்கு டெலிவரி ஆயிருக்காது. எவ்ரிபடி நோஸ் இன் இண்டஸ்ட்ரி. ஆனா மக்களுக்கு தெரியாது. நான் ப்ரொடியூஸ் பண்ணல எத்தனை படம் என் கம்யூனிட்டி வச்சு எடுத்திருக்கேன் கிடையாது. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுல எத்தனை படம் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்கேன். எந்த படம் பாருங்க என் லிஸ்ட்ல கம்யூனிட்டி படம் இருக்காது. காடு வெட்டி பண்ணதுக்கு அப்புறம் நடந்ததா? இல்ல காடு வெட்டி நான் அந்த கம்யூனிட்டியே கிடையாது. அப்பதான் வந்திருப்போம். கமல் சார்லாம் வந்து கரைச்சு குடிச்சு உட்கார்ந்து இருக்கிறவங்களே ரஜினி சாரே இப்படி பேசுறாரு. அவன் பெரிய ஆளு, நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், வாயே திறக்கூடாது. சென்னையில் இந்த டீனர்ல ஒரு 5 கிரவுண்ட் வாங்கி போட சொன்னாங்க. அப்போ விட்டுட்டேன் சுரேஷ். அது புத்திசாலித்தனமாக இருந்தவங்க ரஜினி சார் கொஞ்சம் பேர் தான். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் வல்லலாம் கிடையாது. நான் உதவுறேன், படிக்க வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 to 50 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஓகேயா? ஆனால் என்னோட சர்க்கிளுக்கே எனக்கு என்னோட கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்குங்கிறேன். ஒன்றும் இல்லை, உனக்கு நான் ஒரு 10 நாளைக்கு நான் உனக்கு பணம் தரேன், நீ அது பழகிட்ட. 11வது நாள் நீ கேட்கும்போது என்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்க, நீ தப்பா நினைப்ப. அந்த 10 நாள் நான் உனக்கு செஞ்ச உதவி வந்து மைனஸா தான் இருக்கும். இவருக்கு ஹேட்டர்ஸ் ரொம்ப கம்மி, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாஸ்தி. அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அவருக்கு. இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, அரசியல் சாணக்கியன்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க அவர் கூட, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ஓட்டா கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இவர் என்ன நம்பிக்கை இலக்கணம்னா 2026 மிஸ் ஆனா கூட 31 கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் அமையும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கும். வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த சினிமா கனவுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது நம்ம ஒரு ராமநாதபுரம் அங்கேருந்து அந்த சினிமா கனவோடு வரணும் அப்படின்ற இந்த விதைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யார் போட்டது உங்களுக்கு? விதை வந்து ஒரு ஃபெயிலியர் போட்டது. நான் ஃபெயிலியர் ஆகல. ஓகே. அது ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. எங்கள் அப்பா வந்து 1986 ஒரு படம் பண்ணுறாங்க முரளி சாரை வச்சு. அந்த படம் வந்து அந்த டைமில் 26 லட்சம் கடன் அப்பாவுக்கு. வாஷ் அவுட்டு, பெருசாக போல வாஷ் அவுட்டு. உங்களுக்கு அப்போல்லாம் பிரிண்ட்டு தானே, மக்கள் படம் இல்லைன்னா அவ்வளோதான் போச்சு. இப்போ இருக்கிற மாதிரி ஓட்டி காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு ஓடிடி இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எஃப்எம்எஸ் இருக்குது, இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ 25-6 லட்சம் போச்சு. ஓகேங்களா? அப்பாவுக்கு அந்த சினிமாங்கிற அந்த இது, அதுலேருந்து எங்கள் அப்பா ரெக்கவர் ஆகி வர்றாங்க. ஸோ ஏர்லியர் ஹி வாஸ் இன்டு கவர்மெண்ட் ஜாப் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க. கொஞ்சம் இதாக அந்த படத்து அந்த இதில் வந்து 86 அடி வாங்க. திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்பாவுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகுது. ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டே வர்றேன். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 92-93 அப்பா வந்து இங்கே சிட்டியில், ஓகேங்களா, சிட்டியில் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள். ராபராஜன் சார், சரத்குமார் சார், கஸ்தூரிராஜ் சார் எல்லாம் அப்பாவோட செட்டுங்க. இவங்கெல்லாம் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அஜித் சாரே 1-2 தடவை அப்பாவோட பார்த்துருக்கேன்.